ஏன் இப்படி கலர் கலரா நான் வரைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து புரத யூனிட்டுகள். இந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து 20 புரதங்கள் தேவைப்படுது. இதுதான் வந்து எசென்சியல் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உடலுக்கு தேவையான புரதங்கள். இந்த எசென்சியல் அமினோ ஆசிட் வந்து சாப்பாட்டின் மூலமா மட்டுமே கிடைக்கும் நம்மளுக்கு, இந்த 20 புரதங்களும். இந்த இட்லியில வந்து லைசின் திரியோனைன் இல்ல. ஆனா இந்த இட்லியில மெத்தியோனைன் டிரிப்டோபன் சிஸ்டின் இருக்கு. அதே மாதிரி சாம்பார்ல வந்து மெத்தியோனைன் டிரிப்டோபன் சிஸ்டின் இல்லைனாலும் சாம்பார்ல லைசினும் திரியோனைனும் இருக்கு. சோ இப்ப இட்லியும் சாம்பாரையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அஞ்சுமே வந்து சேர்ந்து நம்மளுக்கு கிடைச்சிருது. எங்க இல்லாம இருந்துச்சோ தனித்தனியா சாப்பிட்டா நம்மளுக்கு கிடைக்காதது, இட்லியும் சாம்பாரையும் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த 20 புரதங்களும் சேர்த்து கிடைச்சிருது. சோ முட்டைக்கு ஈக்குவலண்டா இட்லி சாம்பார் மாறிடுது, 20 புரதங்களும் நம்மளுக்கு கிடைச்சிடுது.